சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் நினைக்கிறாரு, இந்த சாவித்திரியும் தாமரையும் ஏதோ திட்டம் போட்டு தான் இப்படி சேதுவை மாட்டி விடணும், இந்த தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சாவித்திரி நினைக்கிறா. ஆனா நான் என் பையன் சேது பக்கம் தான் இருப்பேன். கண்டிப்பா சேது இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான். என்ன நடந்தாலும் சரி, என் பையன் சேதுவை இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க போறதே இல்லை. இந்த சாவித்திரி தாமரையை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். என்னையே ஒரு அண்ணனு கூட பார்க்காம போலீஸை வர வச்சு அவமானப்படுத்தின இந்த சாவித்திரியும் தாமரையும் இப்ப மறுபடியும் சேதுவை இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்ன உண்மைன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜாங்கம். அதனால சாவித்திரி தாமரை ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கம் முன்னாடியே ரொம்ப திமிரா உட்காந்துக்கிட்டு இங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு கேட்க, உடனே அப்பத்தா சொல்றாங்க, நீயும் இந்த வீட்டோட பொண்ணு தானே, நீ ஒழுங்கா இருந்திருந்தா எதுக்காக உன் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க போறாரு. அது மட்டும் இல்லை, நீ உன் வீட்டுக்காரரை பிரிஞ்சு இருக்கும்போது கூட தாமரையை தன்னுடைய மகளாக நினச்சி எவ்வளோ நல்லா உனக்கு தேவையானதெல்லாம் உன் அண்ணன் ராஜாங்கம் பார்த்து பார்த்து செஞ்சா. அதெல்லாம் நினச்சி பார்க்காம சேது மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்ல இப்படி வீட்டுக்கே இவ்வளோ திமிரா நீ நடந்துக்கிறல்ல அப்படின்னு அப்பத்தா கேள்வி கேட்குறாங்க. அதுக்குடனே இங்கே சாவித்திரியும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேச வந்தது என் அண்ணங்கிட்ட. ஆனால் என் அண்ணன் என் பொண்ணுக்கு சரியான நியாயத்தை சொல்லலை. சேது மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த உண்மையை மறைச்சி சேதுவுக்கு அப்பாவாக தானே நடந்துக்கிட்டாரு. அப்போ நானும் என் பொண்ணுக்காக இப்படி பேச வேண்டிய நிலமையில தானே இருக்கேன். என்னதான் என் அண்ணன் இத்தனை நாள் தாமரையவும் என்னையும் இந்த வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாலும் சேது இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சேது தாமரையோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைப்பாருன்னு பார்த்தா என்னவோ தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து வச்சு எங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு. அதனால தான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். எனக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நியாயம் கிடைக்கலன்னா போலீஸ் வரைக்கும் போவேன். அதுக்கு மேலேயும் போய் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை சேது மூலமாக அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும். அதனால் இங்கே பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்க, என் பக்கம் இருக்க நியாயத்தை கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுங்க. அதுவும் என் பொண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நியாயம் இது? என் பொண்ணு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை செஞ்ச சேது மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நானும் என் பொண்ணும் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? அப்படியே சேது மேலே உள்ள ஆசையில் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பொண்ணு தாமரை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சேது தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பெருசாக திட்டம் போட்டிருந்தாலும் அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என் பொண்ணோட வாழ்க்கையை இந்த சேது ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தியிருக்கான். கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என்னவோ நாங்கள் தப்பு செஞ்ச மாதிரிலாம் எங்களை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனீங்க. அப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி என் அண்ணன் சரியான ஒரு முடிவெடுக்க மாட்டாரா? இப்போயாவது சொல்லுங்கள், சேது செஞ்ச தப்புக்கு என்ன முடிவெடுக்க போகிறீங்க? என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நானும் இங்கேருந்து அமைதியாக போவேன். இல்லை தாமரைக்காக என்ன வேணாலும் செய்வேன். அதை உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க, சன்னாசி, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டான்னு சொல்லிடு. அதான் எனக்கு புரிஞ்சு போச்சு. தாமரைக்கும் இங்கே சேதுவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு இந்த சாவித்திரி நினைக்கிறா. அது என்னைக்கும் நடக்காது. இந்த வீட்டோட மருமகனா அது தமிழ்செல்வி மட்டும்தான். ஏன்னா அம்புட்டு பெரிய பிரச்சனையை செஞ்ச இந்த தாமரை என் பையன் மேலேயே நான் சந்தேகப்படுற மாதிரி இந்த சாவித்திரியும் சொன்ன உண்மையெல்லாம் பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் என் பையன் மேலே அவ்வளோ பாசமும் அக்கறையும் வச்ச தமிழ்செல்வி மட்டும்தான் சேது மேலே தப்பே இருக்காதுன்னு நம்பிட்டு இருந்தா. நானும் இத்தனை நாள் சாவித்திரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி என் மருமகளை பற்றி புரிஞ்சிக்காம கார் செட்டில் தங்க வச்சு எம்புட்டு பெரிய தப்பு செஞ்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு. என்னையே இங்கே போலீஸை வர வச்சு அவமானப்படுத்தின இவங்க இந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக ஏதோ பெருசாக திட்டம் போட்டு என் பையனை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சேதுவை என்றைக்கும் சந்தேகப்படவும் மாட்டேன். இந்த தாமரை சேதுவோட கல்யாணத்தை நான் என்றைக்கும் நடத்தி வைக்க மாட்டேன். அதான் ஏற்கனவே சேதுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, என் பையன் இப்படிப்பட்ட வேலையை என்றைக்கும் செய்ய மாட்டான். இதில் ஏதோ உண்மை மறைஞ்சிருக்கு. அந்த உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. சாவித்திரி சொன்னதுக்காக இந்த கல்யாணத்தையும் என்னால் நடத்தி வைக்க முடியாது. என் பையன் தப்பே செஞ்சுருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை எப்படி தமிழ்செல்வி சேதுவை நம்புகிறாளோ அதே மாதிரி நானும் சேதுவை நம்புகிறேன். இந்த சாவித்திரியை முதல்ல இங்கேருந்து கிளம்பி போக சொல்லு. மேற்கொண்டு இங்கே சேது மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சாவித்திரி என்ன வேணாலும் செய்யட்டும். என் பையனுக்கு துணையாக நின்று எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே தாமரை திருத்திருன்னு முழிக்கிறாங்க. அம்மா என்னம்மா
நீ என்னவோ பெருசாக மாமா முடிவெடுக்க போகிறாருன்னு என்னை கூட்டிகிட்டு வந்த, தேவையில்லாமல் திமிரா வேற பேசி நடந்துக்கிட்ட. இப்போ பாரு, நம்ம மேலே இங்கே ராஜாங்க மாமா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாம் செஞ்சது எல்லாமே தப்பான விஷயம், சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதாம்மா. இதுக்கு மேலேயும் அவமானப்படணுமா? கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க, தங்க இடம் இல்லாமல் சித்தப்பா வீட்டில் தங்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பிரச்சனை செய்ய வேண்டாம். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குமா. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை ராஜாங்க மாமா மட்டும் இல்லை, அப்பத்தா மோகனா அத்தனை யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. பேசாமல் கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து தாமரை. அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்த பெரியவங்க எல்லாருமே, ராஜாங்கம் இதுதான் உன் முடிவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இதுதான் என் முடிவு. என் பையன் சேது தப்பு செஞ்சுருக்கவும் மாட்டான். இவங்க போடுற திட்டத்துக்கெல்லாம் இனிமேல் நான் அமைதியாக பொறுமையாக இருக்க முடியாது. என் பையன் சேதுவுக்கு தான் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இங்கே வந்து சாவித்திரியும், பார்த்தீங்களா, என் அண்ணன் நியாயத்தெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ அந்த தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தில் இருக்கிறாரு. அதனால் என் பொண்ணு பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு இந்த ராஜாங்கம் என்றைக்கும் தெளிவான முடிவெடுக்க மாட்டார். நான் போகிறேன், போலீஸ்கிட்ட போய் நியாயம் கேட்குறேன். அவங்களும் முடிவெடுக்கலைன்னா அதுக்கு மேலே என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் இந்த சேது தப்பு செஞ்சதுக்காகவே என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும். அப்படி இல்லை, இந்த குடும்பத்தில் யார் எதிர்த்து வந்தாலும் பரவாயில்லன்னு இவன் என் அண்ணனு கூட பார்க்காம இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அங்கே வந்தவங்களும், என்னம்மா சாவித்ரி, நீயும் கோவப்படுற, அடம்பிடிக்கிற, இங்கே ராஜாங்கம் பேசுகிறதையும் கேட்க மாட்டேங்கிற, நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா. எப்போ பார்த்தாலும் போலீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கியே தவிர்த்து குடும்ப பிரச்சனையை குடும்பத்திலேயே உட்காந்து பேசி இதை வந்து சமாளிக்கணுன்ற எண்ணம் ஏன் உங்கள் யாருக்குமே வரமாட்டேங்குது அப்படின்னு பெரியவங்க பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றி வெளியில் எல்லாரும் மதிப்போடு பார்க்குறாங்க. நீங்கள் செய்கிற பிரச்சனையால் குடும்பத்தை தான் அவமானப்படுத்துவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, உடனே சித்தப்பாவும், இந்த வீட்டுக்கு பெரியவங்கன்னா ராஜாங்கத்தோட அம்மா தான், அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட அங்கே வந்த பெரியவங்க எல்லாரும், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு பக்கம் ராஜாங்கம் சேது மேலே உள்ள பாசத்துலையும் நம்பிக்கையிலையும் அடம்பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாவித்திரி தான் பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வந்து நிற்கிறா. இதில் நாங்களே என்ன சொல்லன்னு தெரியல. ஆனாலும் குடும்ப விஷயம் வெளியில் போகக்கூடாது, போலீஸ் வரைக்கும் போனால் சேதுவுக்கும் பிரச்சனை வருன்றதுக்காக தான் நாங்கள் பொறுமையாக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அப்பத்தாவும், நான் சொல்கிறேன், என் பேரன் சேது எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான். பொய் சொல்கிறது எல்லாமே இந்த சாவித்திரியும் தாமரையும் தான். அதனால தான் வீட்டை விட்டே வெளியில் போயிருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் சொல்லணுமா என்ன? ராஜாங்கம் சொல்கிறதும் உண்மைதானே. இங்கே தமிழ் செல்வி சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போட்ட தாமரை இந்த விஷயத்தில் மறுபடியும் பெருசாக திட்டம் போட்டு தப்பே செய்யாத சேதுவை தப்பு செஞ்சான்னு இவங்க ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? அந்த உண்மையை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா சேது மேலே உண்மையாகவே தப்பு இருந்தால் நானே முன்னாடி நின்று தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சேது பக்கம்தான் இருப்போம். சேது கண்டிப்பாக இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டான். நாங்கள் ஒன்றும் அவனை இப்படி ஒன்றும் வளர்க்கலை. அவன் நல்லபடியாக இங்கே தமிழ் செல்வியோட வீட்டுக்காரராக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் பொண்ணை பொய் சொல்ல வச்சுருப்பா இந்த சாவித்திரி. எனக்கு என் பொண்ணு சாவித்திரியை பற்றி தெரியாதா? அவள் தான் ரொம்ப நல்லவனு, இத்தனை நாள் ராஜாங்க நம்பி ஏமாந்ததெல்லாம் பத்தாதா அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் சொல்கிறது தான் பொய். சேது மேலே நம்பிக்கை இருக்குது. உண்மை என்னன்னு நிரூபிக்காமல் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு ராஜாங்கம் மாதிரியே அப்பத்தாவும் ரொம்ப தெளிவாக வந்தவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. உடனே சாவித்திரியும், நாங்கள் எதுக்காக பொய் சொல்லணும்? அந்த ரூமில் தாமரையும் இந்த சேதுவும் எப்படி இருந்தாங்கன்றத பார்த்ததே என் அண்ணனும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் பொய் சொல்லி இதில் என்ன ஆக போகுது? சேது என்ன தான் இருந்தாலும் என் அண்ணன் பையன், அவன் மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி இப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் எந்த அவசியமும் கிடையாது. என் அண்ணன் இதெல்லாம் கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படி சொல்கிறது முடிவெடுக்காமல் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இவர் சரியான ஒரு முடிவெடுக்கலைன்னா அப்புறம் நானும் வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட நியாயம் கிடைக்காதுன்னு பெரிய அளவில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ராஜாங்கமும், நான் தான் பார்த்தேன் என்ன நடந்ததுன்னு, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா கண்ணால் பார்க்குறதும் பொய்யா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதும் பொய்யா தான் இருக்குது. அதனால் என்ன ஏதுன்னு விசாரித்து நம்ம கண்டுபிடிக்கிற உண்மை தான் எல்லாருக்கும் சரியாக இருக்கும். அதனால் சேது,
உண்மை என்னன்னு தெரியாம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சாவித்திரி கிட்ட சொல்லி தாமரையை கூட்டிட்டு முதல்ல வெளியில போ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நல்லா தெரியும்னே, நீ உன் பையன் வாழ்க்கைய பார்க்குற. என் பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏதோ அவ பொய் சொல்லிட்டான்னு சொல்றியே. இந்த சேது மேல உள்ள ஆசையிலையும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்துலையும் தானே பொய் சொன்னா. ஆனா நீ என்னவோ பெருசா நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கல்ல. நீ கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்த முடிவுக்கு மனசு வேதனைப்படுற மாதிரி நானும் உனக்கு சரியான ஒரு பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்க எல்லாரும், இங்கே கொஞ்சம் பொறுமையா இருமா சாவித்ரி, உன் பொண்ணுக்காக நீ நியாயம் கேட்டு வந்திருக்க, ஆனால் தன்னுடைய பையன் மேலே தப்பே இருக்காதுன்னு ரொம்பவே நம்புறாரு ராஜாங்கம். இந்த உண்மையை நாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தானே ஒரு முடிவெடுக்க முடியும். சேது பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா வேண்டாமா? உன் பொண்ணு சொல்கிறது உண்மையா இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எதுவும் திட்டம் போட்டிருக்கீங்களோ அப்படின்னு ராஜாங்கம் யோசிக்கிறாரு. அதனால் பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். நீ போலீஸ்க்கு போனாலும் சரி, மேற்கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சாலும் சரி, அவங்களும் இதை அப்படியே விசாரிக்காமல் விட்டுற மாட்டாங்க சாவித்ரி. 2 பக்கமும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் இந்த விஷயம் இப்படியே பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர்த்து, உண்மை மட்டும் தெரிஞ்சு சேது தப்பு செய்யலைன்னு தெரிய வந்தா நீ போலீஸ்க்கு போனாலும் சரி, அவங்க உன்னையும் இந்த தாமரையவும் சும்மா விட மாட்டாங்க. முதல்ல என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, ஏன் இம்பிட்டு யோசிக்கிறீங்க? உண்மையாகவே தாமரைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த என் பேரன் சேது தப்பு பண்ணியிருக்கானா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாதான் உண்மை என்னன்னு தெரிய வந்துருமே. அப்புறம் நாம் எதுக்கு இவ்வளோ குழப்பமாக இருக்கணும்? ஏன் ராஜாங்கம், நான் சொல்கிறது சரிதானே? டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் நடந்ததெல்லாம் உண்மைதானா? இந்த தாமரை பக்கம் உண்மை இருக்கா, இல்லை உண்மையாகவே நியாயம் கேட்டு தான் சாவித்திரி வந்திருக்காளான்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே தமிழ்செல்வியும், அப்பத்தா நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட டாக்டர் மூலமாக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு யோசனையை சொன்னீங்க அப்பத்தா. இந்த பிரச்சனைக்கு டாக்டரால் மட்டும்தான் ஒரு முடிவை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் கருப்பு சொல்கிறாரு, மாமா, நானும் ஒரு உண்மையை சொல்லாமல் இருந்துட்டேன். நாங்கள் இந்த தாமரை மேலே சந்தேகப்பட்டு, தாமரை ஏற்கனவே சேதுவோட பிறந்தநாளைக்கு கேக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போய் தானே இம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த கேக்கை கூட கொண்டு போய் அந்த லேபில் கொடுத்து இதில் ஏதாவது கலந்துருக்கான்னு கூட பார்க்க சொன்னோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான முடிவும் வரல. அவன் உண்மையை தான் சொன்னானான்னு அந்த வேலை பார்க்குற அந்த ஆளுங்க மேலே தான் சந்தேகமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்பத்தா சொன்னது ரொம்ப சரிதான். அடுத்தவங்கள நம்புறதை விட டாக்டரை நம்பினா உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போகுது. இந்த தாமரை சொன்னது எல்லாமே உண்மைன்னா சாவித்திரி சொன்னதை நடத்தி வைக்க வேண்டியதானே. அப்படியே சேது எந்த தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சா நீங்களே இவங்களை சும்மா விடாதீங்க அப்படின்னு சேது மேலே உள்ள பாசத்தில் கருப்பு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்கம், இதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். உண்மை என்னென்னு தெரியணும்னா நாம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இந்த தாமரையும் கூட்டிகிட்டு போய் இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் டாக்டர் மூலமாகவே என்ன ஏதுன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும், உண்மை என்னென்னு நமக்கும் தெரியப்படுத்தட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே வந்த எல்லா பெரியவங்களும் இதுதான் சரியான முடிவு ராஜாங்கம். இப்படியே இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சாவித்திரி சொல்கிறத அது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியணும்னா டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாமரை வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். யாராவது இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாங்களா? அம்மா சொல்லுமா, என்னம்மா பார்த்துட்டு அமைதியாக இருக்க? நான்லாம் டாக்டர்கிட்ட வரமாட்டேன். யாரும் என்னை பார்த்து உண்மையானு கண்டுபிடிக்கவும் வேண்டாம். நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் ஒன்றும் வேணும்னே சேது மாமா செய்யாத தப்பை செஞ்சாருன்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படியே சேது மாமாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தமிழ்செல்வி கூட அவர் சந்தோஷமாக வாழணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். கேக்கில் எதுவும் நான் கலந்து கொண்டு போய் கொடுக்கவும் இல்லை. எங்கள் 2 பேருக்கு இடையில நடந்தது எல்லாமே உண்மைதான். நான் பொய் சொல்லவே இல்லை. மாமா சொல்லுங்க மாமா, அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் என்னெல்லாம் யாரும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகவும் வேண்டாம், நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு தாமரை ரொம்பவே பதட்டமாக பேச ஆரம்பிக்க, உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, ஏன் தாமரை, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? என் வீட்டுக்காரர் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு சொல்கிற, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அப்புறம் டாக்டர் மூலமாக உண்மை என்னன்னு தெரிஞ்சா உன் பக்கம் நியாயம் இருந்தா அப்பத்தான் சொன்ன மாதிரியே நானே உனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ஒதுங்கிக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வரவே மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு நீ ஒத்துக்கணும். டாக்டர்கிட்ட வரணும். இங்கே அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே உனக்கு என்ன ஏதுன்னு அவங்க பார்த்து உண்மையை சொல்கிற வரைக்கும் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. நீ போலீஸ்க்கு
போனாலும் சரி, வேற என்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ என்ன செஞ்சாலும் அங்கேயும் அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு டாக்டரெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு உண்மையை கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் சொன்ன உடனே உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு யாரும் அப்படியே நம்பிட மாட்டாங்க. விசாரித்து உண்மை எந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்காம கல்யாணத்தை நானே நடத்த விட மாட்டேன். போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே ராஜாங்கமும் அதான் தெளிவாக சொல்லியாச்சே, டாக்டர் கிட்ட வந்து என்ன ஏதுன்னு உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த சாவித்திரி சொன்ன மாதிரி என்னால் இப்போ எந்த முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. சாவித்திரிக்கு என்ன செய்யனே தெரியல. அப்போ போலீஸ்கிட்ட போனாலும் டாக்டர் மூலமாக உண்மையெல்லாம் தெரிய வந்துருமே. நாம் என்னவோ இந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்கி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அந்த தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு எப்படியாவது என் பொண்ணை தான் இந்த சேது கூட வாழ வைக்கணும்னு நினச்சேன். எதுவுமே நடக்காதோ அப்படின்னு அவ்வளோ நேரம் அவ்வளோ கோவமாக ராஜாங்கம் முன்னாடி ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருந்த சாவித்திரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, இப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லை சாவித்திரி, உண்மை என்னன்னு சொல்லிடு, அப்படியே கிளம்பி போயிரு. ஆனால் மறுபடியும் தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். நீ செஞ்ச தப்பெல்லாம் போனா போதுன்னு உன் அண்ணன் உன்னை மன்னிக்கவும் முடியாமல் உன்னை ஏற்றுக்கவும் முடியாமல் தான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனான். ஆனால் இதுலேயும் உன் பக்கம்தான் பிரச்சனை இருக்குது, பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சா இந்த முறை நானே உன் போலீஸை வர வச்சு உன்னை வசமாக மாட்டி விட்டுருவேன். என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா உன்னை விட எனக்கு தமிழ்செல்வியும் சேதுவும் தான் இப்போ முக்கியம். அவங்க தான் சந்தோஷமாக வாழணும். ஏன்னா நீங்கள் சேர்ந்து போட்ட திட்டத்தால் இந்த வீட்டு மருமக தமிழ்செல்வி கார் செட்டில் இத்தனை மாதமாக தங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தானே. அதனால் இனி உங்கள் பக்கம் நியாயம் மட்டும் இல்லைன்னு தெரிய வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன்னு அப்பத்தா கோவமாக பேச சாவித்திரிக்கு என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் பேசுகிறத நீ கேட்ப, ஆனால் உன் சொந்த தங்கச்சி நான் சொல்கிறத நீ நம்ப மாட்ட. உனக்கு ஆதாரம் வேணும்னு கேட்குற, அப்படி தானே? உண்மையை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுற. அப்போ உன் பையன் பக்கம் இருக்கிற அந்த தப்பை நீ என்றைக்குமே உணர மாட்ட, அப்படி தானே? எங்கள் மேலே உள்ள சந்தேகத்தில் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிற, அப்படி தானே? உன் முடிவை நீ என்றைக்கும் மாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ராஜாங்கம் சொல்கிறாங்க, நீ மட்டும் என்ன தங்கச்சியாவா நடந்துக்கிட்ட? என்னை எம்பிட்டு அவமானப்படுத்தின, போலீஸை வர வச்சு 6 மாதம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன். இப்போ நீ சொன்னதை எப்படி என்னால் நம்ப முடியும்? நீ திட்டம் போட்டிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. யாரையும் நம்ப தயாராக இல்லை. என் பையனும் என் மருமகளோட வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, நான் என்ன இந்த தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேது எப்படியாவது தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்? அப்படிலாம் வேண்டாம். சேது தமிழ்செல்வி கூடயே வாழட்டும். ஆனாலும் செஞ்ச தப்புக்கு இந்த கல்யாணத்தை மட்டும்தானே செஞ்சு வைன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் சேது தமிழ்செல்வியை பிரிக்கணும்னு நினைக்கல. ஆனால் என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டாமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேச, அதுக்குடனே இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் திமிரா பேசுன நீ இப்போ என்ன அமைதியாக கண் கலங்கிக்கிட்டே பேசுகிற? இப்படி பேசினா உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நீ என் தங்கச்சியாகவே இருக்கலாம். ஆனால் உனக்காகலாம் என் பையன் சேதுவை நான் சந்தேகப்பட மாட்டேன். அதனால் நீ முதல்ல கிளம்பு. எல்லாரும் சேர்ந்தே போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். என்ன ஏதுன்ற உண்மை தெரிய வந்ததுக்கப்புறமா நான் தெளிவான ஒரு முடிவெடுப்பேன். அது வரைக்கும் நீ அழுதாலும் இல்லை இந்த மாதிரி கண் கலங்கிக்கிட்டே பேசினாலும் உன்னை நம்ப நான் தயாராகவே இல்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடவும் அங்கே வந்த பெரியவங்களும், ஆமாம் சாவித்திரி, இவ்வளோ நேரம் நீ பேசுனதை நாங்கள் கேட்டோம். இப்போ ராஜாங்கம் சரியாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிய வந்ததுக்கப்புறமா நாங்களே ஒரு முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமா, உன் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து தெளிவான முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் அங்கே உள்ள பெரியவங்க பேசி வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்ச தாமரையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் கிட்ட இங்கே சேது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் நான் தான் பெருசாக தப்பு செஞ்சேன் அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் அத்தையும் இந்த தாமரையும் பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. தப்பு நடந்ததா இல்லையான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கை நான் தமிழ்செல்வி கூட தான் வாழ ஆசைப்பட்டுட்ருக்கேன். எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் தான் உண்மையை சொல்லி அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும் டாக்டர். உண்மை என்னன்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு பேசுகிறாரு இங்கே சேது. உடனே டாக்டரும் அங்கே
அங்கே தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே தாமரை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, ஏம்மா உன் பக்கம் நியாயம் இருக்குதுல்ல, நீ ஏன் அழுகிற? கண்டிப்பாக இங்கே தப்பு நடந்திருக்குன்னா நான் அதையும் சொல்லி உனக்காக நான் வந்து பேசுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாமரையை நல்லபடியாக அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தாமரை சொன்னது எல்லாமே போய் தாமரைக்கும் சேதுவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் நடக்கலை. தாமரை பொய் சொல்லி ஏமாற்றி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது சாவித்திரி தான் அப்படின்னு டாக்டருக்கு தெரிய வருது. உடனே இங்கே வெளியில் வந்த டாக்டரும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணு தாமரையும் இப்படியெல்லாம் உங்கள் குடும்பத்தை ஏமாத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கே தாமரை ரொம்ப அழுதுட்டுருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டேன். எந்த உண்மையும் அவங்க சொல்லலை. அதனால தான் என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து தாமரை நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வேறு கல்யாணம் செஞ்சு வச்சாலும் அது வந்து சரியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சேது மேலே எந்த தப்பும் இல்லை. சேது எந்த தப்பும் செய்யவும் இல்லை. தாமரை தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையிலையும் தான் திட்டம் போட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து இப்படி பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற உண்மையை அங்கே வந்த பெரியவங்க முன்னாடியும் ராஜாங்கத்து முன்னாடி ரொம்பவே தெளிவாக டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே சேது, அப்பா நான் தான் சொன்னலப்பா எந்த தப்பும் செய்யலைன்னு. என் மனசில் தமிழ் செல்வி இருக்கும்போது நான் எப்படிப்பா இப்படிப்பட்ட தப்பை செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் அத்தை மேலையும் இந்த தாமரை மேலையும் அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா உண்மை என்னன்னு டாக்டர் மூலமாகவே தெரிய வந்துருச்சு. இப்போ நான் அந்த தாமரையை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சாவித்ரி. இதை பார்த்த போஸ் நினைக்கிறாரு, கண்டிப்பாக இந்த சேது மேலே தான் தப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. எப்படியும் போலீஸ் வந்து இந்த சேதுவை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகணும், ராஜாங்கம் அவமானப்பட்டு நிற்கணும்லாம் நினச்சி ஆசைப்பட்டேனே. அப்போ இந்த தாமரையும் சாவித்திரியும் சொன்னது அம்புட்டும் பொய் தானா? சேது மேலே தப்பே இல்லையா? அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி, சித்ரா, போஸுன்னு எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க. உடனே ராஜாங்கத்தால் தாங்க முடியாமல் சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாரு. நான் தான் சொன்னேனே உன்னை நம்ப மாட்டேன்னு, பாத்தியா இப்போ ஆதாரத்தோட டாக்டரே உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் சேது மேலே தப்பு இருக்குன்னு பிரச்சனை செய்யணும்னு நீ நினச்சேன்னா இந்த ஆதாரத்தை வச்சு உன் மேலேயும் உன் பொண்ணு மேலேயும் நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போனா போதுன்னு விட்டா வீடு தேடி வந்து பிரச்சனை வேற செய்கிறியா? இதில் உன் பொண்ணு தாமரைக்கு நானே வந்து சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என் பையனை நான் என்றைக்கும் சந்தேகப்பட மாட்டேன், உன்னை நான் சும்மா விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே தாமரையை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாரு. உடனே போலீஸை வர வச்சு டாக்டர் கொடுத்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிச்சு என் மருமக தமிழ்செல்வியவும் என் பையன் சேதுவோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சு என் மருமக சேதுவை பிரிக்கணும்னு நினைக்கிற இவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்கன்னு சாவித்திரி தாமரை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ராஜாங்கம். அப்பத்தா பாத்தியா ராஜாங்கம், நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு பெரிய பொய் சொல்லியிருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் இனி நம்பாத, வீட்டு பக்கம் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸில் மாட்டி விட்டதால் இங்கே அப்பதான் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சேது மேலே தப்பு இல்லைன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேதுவும் தமிழ்செல்வியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.